அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்கள் ப்ளஸ் ஓட்டுநர்கள், வருகிற 2026 தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒவ்வொருத்தருடைய லைஃப்பை தீர்மானிக்க போது. ஓட்டுநர்களுடைய லைஃப், ஒவ்வொருத்தருடைய தொழில், அவங்க பசங்களுடைய லைஃப், கனவுகள். இந்த ஒரு தடவை தான் ஓட்டு போட போகிறோம். ஓட்டு போட்டோம்னா 5 வருஷத்துக்கு அவங்க தான் ஆள போகிறாங்க. அந்த 5 வருஷத்துக்கு நல்லது செய்கிறது யார்? ஓட்டுநர்களாகிய நமக்கு நல்லது செய்கிறது யார்? பாருங்கள், மாற்றி 2 பேருக்கு ஓட்டு போட்டிருக்கோம். ஒரு தடவை ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஆட்டோக்கெல்லாம் ரேட்டு நிர்ணயம் பண்ணாங்க. அன்றைக்கி இருந்த காலகட்டத்துக்கு ஆட்டோ, கால் டாக்ஸி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிளான ரேட் இருந்தது. அதில் பொதுமக்களும் பயனடைஞ்சாங்க, ஓட்டுநர்களும் பயனடைஞ்சாங்க. அதுக்கடுத்தது அம்மா இறந்தாங்க. இறந்ததுக்கப்புறம் எடப்பாடி அண்ணா வந்தார். அவருடைய அந்த டைமில் போயிட்டு எத்தனையோ தடவை மனு கொடுத்தோம். ஐயா, ரேட்டெல்லாம் ஏறிடுச்சு, டீசல் விலை, பெட்ரோல் விலை எல்லாமே ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் போய் மனு கொடுத்தோம். அந்த டைமில் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னாங்க. அப்படியே அவங்களுடைய ஆட்சி முடிஞ்சிச்சு. அடுத்தது ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஆட்சி வந்தது. இந்த 5 வருஷமாக ஆண்டிருக்காரு. இந்த 5 வருஷத்தில் எத்தனை போய் கோரிக்கை கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஓட்டுநர்களும் சரி, போக்குவரத்து துறை அமைச்சரை பார்த்து கொடுத்தோம். எல்லாரையும் பார்த்து மாற்றி மனு கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எதுவும் நடந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு ஓட்டுநரும் கடைசி விளிம்பு நிலையில் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பொண்டாட்டி தாலியை அடமானம் வச்சு எடுத்துன்னு போய் வண்டிக்கு எஃப்சி பண்ணுறதா இருந்தாலும் சரி, டியூ கட்டுறதா இருந்தாலும் சரி, இன்றைக்கி நிலமை அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த ரேட்டு கட்டணத்தை யார் நிர்ணயிப்பாங்க? பொதுமக்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் நமக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி யார் ஆட்சி அமைப்பாங்க? நல்லவர்களாக பார்த்து ஓட்டு போடுங்க. நீங்கள் போடுற ஒரே ஒரு ஓட்டு தான் பார்த்திங்கன்னா அடுத்த 5 வருஷத்தை தீர்மானிக்க போது, ஒவ்வொருடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்க போகுது. இந்த கார்ப்பரேட் கம்பெனிங்க மாற்றி ரேட்டை ஏற்றி காட்டுறது, இறக்கி காட்டுறது, அந்த இது தேவையில்லை. நிர்ணய ரேட், ஒரு ஆட்டோக்கு இந்த ரேட், ஒரு கால் டாக்ஸிக்கு இந்த ரேட், இந்த வண்டிக்கு இந்த ரேட். பொதுமக்களும் சரி இதில் பயனடைவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் ரீசனபிளாக ரேட்டு கொடுக்குறப்போ கொடுக்க தயாராக தான் இருக்காங்க. 1000 ரூபா கொடுத்து ஓட்டினாலும் சரி, 1000 ரூபா ஒரு இடத்துக்கு வந்தாலும் சரி, அதே நேரத்தில் அதே இடத்துக்கு 500 ரூபா வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கொடுக்க தயாராக தான் இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் இதை கவனிக்கணும். சிந்திச்சு வாக்களிப்போம். நாளைய தமிழகத்தை நமக்காக்குவோம். நன்றி, வணக்கம்.